நாம் தீனில் கூட இபாதத்தில் கூட எந்த இபாதத்துக்கு எந்த தீனுடைய அமலுக்கு துன்யாவுடைய சிறப்புகளும் பரக்கத்துகளும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் தேடுவோம், அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்போம். யார் மகரிபுக்கு பிறகு வாக்கியா சூரா ஓதுவார்களோ வறுமை வராது, பற்றாக பின்பற்றுவார்கள். அதிலே சொர்க்கம் சொல்லப்பட்டிருக்கிறதே, நரகம் சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த பயத்திற்காகவா? இல்லை. ஒரு பலவீனமான ஹதீஸ். காலையில் யாசீன் ஓதினால் மாலை வரை தேவை, மாலையில் யாசீன் ஓதினால் காலை வரை தேவை நிறைவேற்றப்படும். ரொம்ப பக்தியாக செய்வார். எதற்காக? குர்ஆனின் மீது உள்ள பக்திக்காக அல்ல. அந்த சூரா யாசீனில் அல்லாஹ்வின் வல்லமை சொல்லப்படுகிறது, தஅவா சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுப்பதனுடைய சிறப்பு சொல்லப்படுகிறது, மறுமை சொல்லப்படுகிறது, நரக வாழ்க்கை சொல்லப்படுகிறது. அதை கொண்டு தன்னுடைய உள்ளத்தை ஈமானை கொண்டு நிரப்புவதற்காக அல்ல. நூற்றுக்கணக்கான சஹீஹான ஹதீசுகளிலே சொல்லப்பட்ட அமல்கள் எங்கே மறுமை மட்டும் நினைவு கூறப்படுகிறதோ இந்த உம்மத் அதை கண்டுகொள்ளவே கொள்ளாது. அப்படியே விட்டு விட்டு சென்று விடுவார்கள்.